இப்பாற்போற்றும் மாமனிதருடன் நாம் இருக்கும் தருணம் பொன்னான தருணமாகும். நாம் தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். குழந்தைகள் எதிர்காலத்தின் நம்பிக்கை, சமூகத்தின் விலை மதிப்பெற்ற முத்துக்கள் என்று எங்களை வழிநடத்தி செல்லும் ஊன்றுகோல் எங்களின் பள்ளியின் தாளாளர் திரு CS மனோகரன் ஐயா அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நமது பள்ளி அடியெடுத்த நாள் முதல் கல்வியில் வளர்ச்சி கொண்டு வந்தவர் எம் பள்ளியின் தாளாளர் திரு CS மனோகரன் ஐயா அவர்கள். படிப்பில் மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்தவர் இவர். ஆசிரியர்களுக்கு ஆசான், ஆரவாரம் இல்லாத மனிதர், விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் எங்கள் தாளாளர் திரு CS மனோகரன் ஐயா அவர்கள். எடுத்த காரியத்தை இறுதி முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், பலரால் போற்றப்படுபவர். நாளைய உலகின் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் மாணவர்கள் என்பதை அறிந்து என் தாளாளர் ஒவ்வொரு மாணவர்களின் முன்னேற்றத்திலும் மகிழ்ச்சி கொண்டவர். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்பதை மனதில் கொண்டு சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி செல்லும் பள்ளியின் தாளாளர் அவர்களை எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த 16வது ஆண்டு விழாவாக நடந்து கொண்டிருக்கும் KMC பள்ளியின் கிளியோஸ் ஃபியஸ்டா 2024 இது சென்ற ஆண்டினுடைய தொகுப்பாக இந்த ஆண்டினுடைய ஆண்டு விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் பதிக்கக்கூடிய என்று இன்றைய நாள் என்று நான் கூற விரும்புகிறேன். நமது அமைச்சர் மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அண்ணா அவர்கள் என்னோடு 15-16 ஆண்டுகளாக அவரோடு நான் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். 32 பெயர்களை கொண்ட இந்த பள்ளி இன்று 2200 மாணவர்களை கொண்ட ஒரு நிலையில் அவரை தலைமை விருந்தினராக இன்று நாம் அழைத்திருக்கிறோம். உங்களை இன்று இந்த ஒரு இனிய விழாவில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு மிக மகிழ்ச்சி ஐயா. வணக்கங்கள் அண்ணா. நமது சிறப்பு பேச்சாளர் திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்களை தெரியாத நபர் கிடையாது. நைட்டு படுக்கும்போது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்பீச் கேட்டு நாங்களாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா தூங்குவோம். கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்னாங்க. அவர்களை வருக என்று மேனேஜ்மெண்ட் சார்பாக வரவேற்கிறேன். நமது ட்ரஸ்டீஸ் சின்னசாமி ஐயா, ஆண்டனிசாமி அங்கிள் மற்றும் அஸ்வின் சந்திரகுமார் அவர்கள், அஸ்வின் சந்திரகுமாருடைய தந்தையார் சந்திரகுமார் ஆஷர் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் பள்ளி 16 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களை மீண்டும் வரவேற்க கடமைப்படுகிறேன். அன்பார்ந்த பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் ஆல் கட்ஸ் அண்ட் ரோட்டரி மெம்பர்ஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி ஈவினிங். ஒரே ஒரு சிறிய குறிப்பு. இந்த பள்ளி 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற ஒரு ஆரம்ப நிலை எண்ணத்தில் நாங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று சில புரோஷர்லாம் கூட அடித்தோம். பின்னர் நமது அரங்காவலர் KP ராமநாதன் ஐயாவுடைய சகோதரர் செந்தில் பெரியப்பா என்று கூப்பிடுவோம், அவர்கள் சேரன் புக் ஹவுஸ் நடத்தி கொண்டிருக்கும் போது அது சொன்னார்கள் CBSE தான் இன்றைய ட்ரெண்ட் அப்படின்னு. அன்றைய அரசு, கலைஞர் அரசு CBSE பள்ளிகள் கொஞ்சம் குறிப்பிட்ட மாதிரி ஒரு அளவிலே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருந்த ஒரு காலகட்டத்தில் நாமளும் அப்ளிகேஷன் போட்டோம். அந்த அப்ளிகேஷன் போட்டுவிட்டு நான் கல்வி அமைச்சகத்திடம் செல்லும் பொழுது அவர்கள் கூறினார்கள், இது கால நேரம் கடந்து விட்டது, நீங்கள் அடுத்த வருடம் வாருங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று. அங்கிருந்து கல்வி அமைச்சக அலுவலகத்திலிருந்து வண்டியை திருப்பி கொண்டு சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு வண்டியை திருப்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப கூட வந்திருக்கும் நமது மாமா சேதுபதி மாமா அவர்கள் இன்றும் நினைவிக்கிறது 2008ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு. உனக்கு அமைச்சர் இருக்கிறாங்கல்ல, அமைச்சர் கூட வேலை வாய்ப்பு திருவிழாவில் அமைச்சர் அவர்கள் அறிமுகம். அமைச்சர் இருக்கிறாங்களா, அமைச்சர்கிட்ட போய் சொல்லாமே, அமைச்சர் பார்த்து கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று அமைச்சரை சென்று சந்தித்தேன். அமைச்சர் அவர்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சாயந்தரம் வர சொன்னாங்க. ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் அமைச்சர் அவர்கள் கல்வி அமைச்சரிடம், பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம், தங்கம் தென்னரசு அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள். பெருமாநல்லூர் ஒரு கிராம சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடம். இவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிறப்பாக செய்வார்கள், இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வெகு தீவிரமாக வெகு தீர்க்கமாக சொல்லியதன் பேரில் ஒரு வாரத்தில் நமது பள்ளிக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், தடையின்மை சான்று கிடைத்தது. பெற்றோர்கள் அனைவரும் இந்த இடத்திலே ஒரு கருவிலை கொடுத்து பள்ளி என்ற அளவுக்கு இன்று நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் முழு முதற் காரணம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அமைச்சர் அண்ணா அவர்களுக்கு பெற்றோர்கள் குழுமி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பை காணிக்கையாக்குகிறோம், நன்றி காணிக்கையாக்குகிறோம். சத்தபத்துல பேரண்ட்ஸ்
கேஎம்சியில் இல்லை, கேஎம்சி உருவாகிறது நமது அமைச்சர் அவர்கள் முக்கிய காரணம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். இப்பொழுது நமது முதல்வர் மேடைக்கு அழைக்கிறேன். அமைச்சரை பற்றி அவர் ஒரு சிறிய ஒரு பதிவை செய்ய இருக்கிறார்கள். பின்னர் ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, பின்னர் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுவார்கள்.